இன்றைக்கி நம்ம கீரை பக்கோடா அரைக்கீரை பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா. இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் பெருங்காயம் 1/4 டீஸ்பூன். இதோட நான் சோடா ஒரு சிட்டிகை வச்சுருக்கேன், வெள்ளையாக தெரியுது பாருங்கள் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீரையை ஒரு கத்தையை நல்லா அரிஞ்சு பொடியாக அலசி தண்ணியில் 2 to 3 டைம் அலசி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி கருவேப்பிலை ஒவ்வொரு கொத்து நல்லா பொடியாக அரிஞ்சது, இஞ்சி ஒரு துண்டு நல்லா அரிஞ்சது, பச்சை மிளகாய் நான் 3 to 4, ஏன்னா கீரையும் போடுறதுனால நம்ம காரமாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். 4 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதோட வெங்காயம் 2 வெங்காயம் நல்லா அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ கீரை கத்தோடையே வரும்போது நிறைய மண் இருக்குது. அதனால் என்ன பண்ணணுன்னீங்க, நல்லா அரிஞ்சிட்டு நல்லா 3 to 4 டைமில் நீங்கள் நல்லா தண்ணியில் அலசிக்கிட்டே இருந்தால் தான் அந்த மண்ணும் கீழே போகும், அதில் ஏதாவது கெமிக்கலும் இருந்தால் இது போகும். இப்போ இதோட நம்ம பக்கோடா போடுறதுக்கு மெயின் தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடலை மாவும் அரிசி மாவும். இப்போ இந்த கடலை மாவு நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா, 1 கப் எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/2 கப்பு அரிசி மாவு. ஏன்னா இது நல்லா மொறு மொறுன்னு இருக்கணும், அதனால் கிறிஸ்பாக இருக்கிறதுக்கு அரிசி மாவு நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இந்த ரெண்டையும் நம்ம பேசின்லேயே வச்சுருக்கோம், அதனால் இதோட நம்ம என்னென்ன போட்டுடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலான்னா, வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெருங்காயம், அந்த குக்கிங் சோடா இதெல்லாம் போட்டுக்கலாம். இது போட்டுக்கிட்டு இதில் நீங்கள் இப்போ இதோட போட்டிங்கன்னா இது ஆனியன் பக்கோடா. அப்படியே இதில் நம்ம கீரை எல்லாம் போட்டுக்கிட்டிங்கன்னா கீரை பக்கோடா. இப்போ சப்போஸ் உங்களுக்கு நான் குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க, கீரை பக்கோடா சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இதில் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கீரை போட்டு நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் கீரை போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குறத பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை இந்த ஆனியனை நல்லா பிசைஞ்சு விட்டு அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதில் இதுக்கு தேவையான இந்த பக்கோடாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கிடையில் நம்ம வடை சட்டியில் இல்லை பேனில் நீங்கள் எண்ணெயை ஊற்றி வச்சுக்கலாம். அந்த இது சைடில் இது சூடாகிக்கிட்டே இருக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான அந்த பக்கோடாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த உப்பு எல்லாம் மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா நம்ம பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, அந்த கீரையை அதுக்கப்புறம் போடணும். கீரை போட்டோன்னே நீங்கள் தண்ணியை ஊற்றக்கூடாது. கீரையை நல்லா அந்த மாவுல எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த கீரையில் இருக்க தண்ணியும் அதில் இறங்கும். அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் பக்கோடா ஸ்டேஜுக்கு வர நம்ம கொஞ்சம் கெட்டியாக அரிசி மாவு நல்லா கெட்டியாக இருந்தால் இப்போ இருக்கும், அந்த அளவுக்கு கெட்டியாக நம்ம கொஞ்சம் இது பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக லிக்யூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அந்த மீடியம் ஸ்டேஜில் நம்ம மாவு பிசைஞ்சிக்கணும். இப்போ பாருங்கள், நான் கீரை போட்டு மாவு பிசைஞ்சிருக்கேன். இப்போ நான் மாவு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சிக்கணும். இப்போ நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நான் இப்போ பிசைஞ்சிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும், இது ஒரு 5 நிமிஷம் சைடில் வச்சுட்டு நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிருந்தோன்னா 5 நிமிஷம் கழித்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து கிள்ளி போட்டு நம்ம கொஞ்சம் இது கீரை கொஞ்சம் நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நல்லா வேகும் போது 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு நம்ம எடுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா இது வெந்து வந்துட்டுருக்கு, ஒரு கோல்டன் கலரில் வெந்து வரணும். இப்போ வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இதோட நீங்கள் ஈவினிங் டீயோட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சூடாக நம்ம இந்த மாதிரி செஞ்சு உங்களுக்கு சீக்கிரம் தான் இது ஒன்றும் உங்களுக்கு கீரை ஆஞ்சு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக நம்ம உடனே செஞ்சிடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து கீரை பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கீரை பக்கோடாவுக்கு லைக் பண்ணுங்கள்.